அறநிலையத்துறைக்கு சொந்தமான வணிக வளாகங்களுக்கு 250 கோடி பாக்கி. 250 கோடி பாக்கிங்கிறது பார்த்தசாரதி கோயில் ஒரு கோயிலில் பாக்கி இருக்குது, கபாலி கோயில் ஒரு கோயிலில் பாக்கி இருக்குது, திருவண்ணாமலைக்கு 500 கிரவுண்டு சொந்தம் மெட்ராஸில், அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி இருக்குது, ராயப்பட்டா ஹைரோடில் இருக்க 176 கிரவுண்டு இருக்குது, அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி இருக்குது. ஒரு பெரிய கோயிலுக்குமே 250 கோடி 300 கோடி பாக்கி இருக்குது. இப்போது மொத்தமாக 250 கோடின்னு கதை விட்ருக்காங்க மினிஸ்டர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு தகுடுதித்தம் பண்ணுற துறையை பார்க்கவே முடியாது. மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை மனதில் உட்கொண்டு, அப்படியா 250 கோடியாக கொண்டு வாங்க, ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுங்க சொல்லி ஒன்றொன்றாக பார்க்க வேண்டும். அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இவங்க ஒரு பெரிய கட்டடத்துக்கு பார்த்தசாரதி கோயிலில் எல்ஐசி மவுண்ட் ரோடில் இருக்கிற எல்ஐசி கட்டடத்துக்கு பின்னாடி இருக்குது, அதுக்கு 400 ரூபா வாடகைன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ, அதுக்கு 4 லட்ச ரூபா வரணும், ஒரு நிமிடத்துக்கு 400 ரூபா கேட்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் 250 கோடி பாக்கினா பாருங்கள். இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குது.